ஹாய்ங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம சேனல்ல வீடியோஸ் அப்லோட் பண்ணி ரொம்ப நாள் ஆகுது. சேனல்ல போயிட்டு விசிட் பண்ணி பார்த்தா செத்து போகிற கண்டிஷன்ல இருக்கு. சரி வீடியோஸ் அப்லோட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ மார்னிங் ரொட்டீன் தாங்க பார்த்துட்டு இருக்கீங்க. காலையில சட்னி அரைச்சேன்னா மிக்ஸி ஃபுல்லாக இதாயிடுச்சு. அதை க்ளீன் பண்ணிட்டு கிச்சன் வந்து பார்த்தா பாத்திரம்லாம் அப்படி அப்படியே இருக்கு. சரி வாஷ் பண்ணிட்டு லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நம்ம வீட்டில் லஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரைஸும் கீரையும் தாங்க. காலையிலே கீரையெல்லாம் நல்லா அலசி தண்ணி வடிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். குரூப் 4 எக்ஸாம் வேற வருது. இன்னும் 2 மாசம் தான் இருக்கு. யார் யாரெல்லாம் ஹவுஸ் ஒய்ஃபா இருந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. பிஃபோர் மேரேஜ் ஜாப் போகிறது எவ்வளோ பெட்டருங்க. ஆஃப்டர் மேரேஜ் வந்து ஜாப் போகணும்னு நினைக்கலாம். பட் போகணும்னு ஆசையாக தான் இருக்கும். பட் அதுக்கான சுச்சுவேஷன் அண்ட் என்விரான்மெண்ட் நாம தான் கிரியேட் பண்ணிக்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா கிட்ஸ் ஹஸ்பண்ட் சைட் பை சைடு ஒர்க் இருந்துகிட்டே இருக்கும். ஆஃப்டர் ஒர்க்குக்கு அப்புறம் புக் எடுத்தால் தூக்கம் தாங்க எங்கே வருது, எங்கே படிக்க முடியுது. அதுக்கு தான் பிஃபோர் மேரேஜே வந்து வேலைக்கு போயிடணும் படிச்சுன்றது. எங்கள் அம்மா எவ்வளோ சொன்னாங்க, படித்து வேலைக்கு போ வேலைக்கு போ, அதெல்லாம் கேட்காத என் இஷ்டத்துக்கு வந்து கல்யாணம் பண்ணிட்டு இப்போ வேலைக்கு போகணும்னு நினைக்கிறது தப்பு தானே. ஆனால் இந்த கஷ்டத்துலேயும் கொஞ்சம் படித்து வேலைக்கு போனால் நல்லா தான் இருக்கும்னு தோணுது.